மன்சுலா, காபி சாப்பிடலாமா? சாப்பிடலாமே. எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுப் போக மாட்டீர்களே. உன் கையை பிடித்த இந்த நொடியிலிருந்து கடைசி மூச்சு வரை உன் துணையாகவே இருப்பேன். இந்த வார்த்தைதான் எனக்கு உலகத்திலேயே பெரிய பரிசு. நம் காதல் ஒரு நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் தொடரும் அழகான பயணம். வாழ்க்கையோட உண்மையான பயணம் எப்போது ஆரம்பிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கல்யாண வாழ்க்கை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும் மனசுக்குள்ள பல கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். இப்போ ஒரு ஜோஷியர் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இந்த காதல் முடிவில் ஏற்பட்ட திருமணம் கனிந்ததா காய்ந்ததா? வாங்க இந்த பதிவில் பார்ப்போம். வணக்கம். என்னம்மா, ஜாதகம் பார்க்கணுமா? ஆமாங்க, இது என்னுடைய ஜாதகம். எனது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார். நீங்கள் 1991 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சிம்ம ராசியில் ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். உங்களுக்கு தற்போது 2028 கடைசி வரை சந்திரன் திசை நடக்க உள்ளது. இந்த சந்திரன் உங்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து திசை நடத்துகிறது. நீங்கள் சிம்ம ராசி என்ற காரணத்தால் தற்போது, அதாவது 2026 உங்களுக்கு அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டம சனி என்றாலே சிறு தடங்கல்கள் வரத்தான் செய்யும், சில தோல்விகளை சந்திக்க வேண்டியது இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு நடப்பது சந்திரன் திசை என்ற காரணத்தால் சந்திரனுக்கு 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் சுய ஜாதகத்தில் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். அதனால் உங்கள் கணவர் உங்களுக்கு எதிர்மறையாகத்தான் செயல்படுவார். தற்போது 2026 சிம்மராசியில் இருக்கும் சந்திரனுக்கு சனி பகவான் 8ஆம் இடமான மீனராசியில் பயணம் செய்கிறார். இந்த சனி பகவானின் மீனராசியில் செய்கின்ற பயணம் உங்களுடைய கணவர் உங்கள் குடும்பத்தை வழிநடத்த முடியாமல் இருக்கின்றது நிலை. உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறது. அந்த செவ்வாயை தற்போது சனி பகவான் பார்க்கின்றார். இதனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம், பஞ்சாயத்து வரை செல்லும். உங்கள் ஜாதகத்தில் சிம்ம ராசியில் சூரியன் ஆட்சி பெற்று இருக்கிறது. அதே இடத்தில் இருந்துதான் சந்திரன் திசை நடத்துகிறது. சந்திரன் கூட 5ஆம் இடத்து அதிபதியான குருவும் குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி புதனும் இணைந்து இருக்கிறது. இந்த 4 கிரகங்களோடு 2025-26 கேது பகவான் இந்த 4 கிரகங்களோடு இணைந்து பயணம் செய்கிறார். தற்போது உங்களுக்கு சந்திரன் மகா திசை நடந்தாலும் புத்தி கேது புத்தி நடக்கின்றது. இந்த கேது குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி புதனோடும் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்து அதிபதி குருவோடும் இணைந்து பயணிக்கிறது. அதே நேரத்தில் கேது புத்தி என்ற காரணத்தால் குடும்பத்தில் இருந்து பிரிய வேண்டிய சூழ்நிலைகளும் நிலவுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் கோச்சார பலன் இருப்பதால் திருமண வாழ்க்கை கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும். இப்படி இன்னும் எவ்வளவு காலம் இருக்கும் ஐயா? ஐயா, இந்த பிரச்சனை தீர பரிகாரம் செய்யலாமா? பரிகாரமெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு நடக்கின்ற சந்திரன் மகாதிசை 2028 இறுதி வரை இருப்பதால் அதுவரை கொஞ்சம் திருமண வாழ்க்கை மனக்கசப்பில் இருக்கும். மேலும் உங்கள் ராசி கட்டத்தில் கேது பகவான் பயணிப்பதால் குடும்பம் பிரியக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கு. அதோடு உங்களுக்கு அஷ்டம சனி இருப்பதால் உங்களை ஆட்டியும் படைக்கிறது. சனி பெயர்ச்சிக்கு
பிறகு உங்களுடைய வாழ்க்கை திருப்தியாக இருக்கும். சந்திரன் திசை முடிந்து செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் போதும் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதுவரை பொறுமையாக இருப்பது நன்று. சில பேரு ஜாதகம் சொன்னா ஈஸியா நம்ப மாட்டாங்க. லைஃப்ல அடிபடும்போது தான் நம்ம ஜாதகத்தை தேடி ஓடுவோம். கண்டிப்பா நம்ம எடுக்கிற சில டிசிஷன்ஸ் மொத்த வாழ்க்கையையும் மாத்திடும். நேயர்களே எளிதாக புரியும்படி புதிய கலைநயத்தோடு நவீன தொழில்நுட்பத்தில் உடனுக்குடன் ஜோதிட நிகழ்வுகளை அறிய லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள். காவலுக்கு வேலுண்டு, ஆடலுக்கு மயிலுண்டு.